Hi children, நம்ம இன்னைக்கு addition fraction பார்க்கலாம். fractionல எப்படி addition பண்றது? இப்போ addition பொறுத்தவரையில் fractionல denominator கீழே இருக்கிறது, numerator மேலே இருக்கிறது. அதாவது பகுதி கீழே, தொகுதி மேலே தமிழில். இப்போ denominator ஒன்றா இருந்தால், பகுதி ஒன்றா இருந்தால் நம்ம அப்படியே ஆட் பண்ணி போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5/7 + 10/7 = 15/7 மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணி போட்டுறோம். சரி, இது கரெக்டு. இதே நம்மளுக்கு வேறு மாதிரி வந்துருச்சு. அதாவது டினாமினேட்டர் வேறு மாதிரி வருது, பகுதி வேறு மாதிரி வருது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதை சேமாக ஆக்கணும். இட் மஸ்ட் பி சேம் டு ஆட் ஃப்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஃப்ராக்ஷன் நம்பர்ஸை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 7க்கும் 8க்கும் எல்சிஎம் என்ன? 7 × 8 56. 56 தான் இதோட எல்சிஎம். சரி, அப்போ கீழே நம்ம 7 வந்து 56 ஆக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். கீழே எந்த நம்பர் வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? இப்போ 5 × 8 40, 7 × 8 56. அதே மாதிரி தான் கீழேயும் அடுத்த நம்பரும் 10/8 இருக்கு இல்லையா, அதையும் 56 கீழே இருக்கிற டினாமினேட்டரை மாற்றணும். இப்போ 8ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 56 வரும்? 7 மல்டிப்ளை பண்ணால் 56 வரும். அப்போ கீழே எந்த நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வச்சு தான் மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 10 × 7 70, 8 × 7 56. இப்போ டினாமினேட்டர் ரெண்டுக்கும் ஒன்றாக்கிட்டோமா, அப்போ ரெண்டையும் நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். இப்போ 40யும் 70யும் ஆட் பண்ணால் 110. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 15/28 கிடைக்கும். சரியா? இதுதான் ஆன்சர். நீங்கள் சின்ன குழந்தைங்க இதை சிம்பிளிஃபை பண்ணாமையும் போடலாம். பெரியவங்க 7th ஸ்டாண்டர்டுக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கவங்க இதை சிம்பிளிஃபை பண்ணி போட பழகிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃப்ராக்ஷன் அடிஷன். இதே மாதிரி தான் ஃப்ராக்ஷன் சப்ட்ராக்ஷனும். சரிங்களா? தேங்க்யூ.